என் குடும்பத்துல நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் இவதான் காரணம். நம்ம வீடு விளங்காம போறதுக்கு இந்த தரித்திரம் பிடிச்சவதான் காரணம். அடிச்சு மண்டை உடைச்சிரு, நானும் அவர் மாதிரி படுத்துக்கிறேன். அடிடா, உன்னை பெத்த அப்பா உயிர் தப்பி பொழைச்சது. ஆண்டி, கோ இன்சிடென்டா நடந்த ஒரு விஷயம். ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் தான் அவர் உயிரை காப்பாத்தி இருக்கு. இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்டாரு. இது கடவுள் காட்டின அறிகுறி. இவ என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து. இவதான் உன்னை யோசிக்க விடாம பண்றாளா? நான் சொல்றத கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்குமா? அவர் உயிர் போனா கூட உங்களுக்கு கவலை இல்லல்ல? ஆண்டி, அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா. அவர் மனசுக்கு அவர் நல்லாதான் இருப்பார். நீங்க எல்லாத்தையும் தூக்கி மீனா மேல வைக்கிறீங்க. டேய், இப்படி நார்மலா நடந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த சாமியாரமா சொல்லிட்டு போட உடனே இப்படி நடந்திருக்கு. இப்ப கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா? டேய், உன்ன மாதிரி என்னால கண்மூடி தர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே அவர்தான். இப்ப அவர் உயிர் உன்னாலதான் போகுது. போதும்மா. என்னடா போதும்? இவள அன்னைக்கே வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. டேய், அம்மா தான் எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? படிச்ச முட்டாள் தான்டா அவன். வீட்டுல கடந்த உடனே வீட்டுல கொண்டு வச்சார்ல, அவர் உயிரே குடிக்க பாக்குறேடி நீ. என்னம்மா பேசுறீங்க? இது ஹாஸ்பிடல், அப்பலாம் பேசாதீங்கம்மா. டேய், என்னடா பேச வேண்டாம்னு சொல்ற? என்ன பேச வேண்டாம்னு சொல்ற? இவதான் மாமா இல்ல, அவர் அப்பான்னு சொல்லுவாள்ல. இப்போ ஏன் தாலியும் போயிடும் போல இருக்கு. ஏமா அப்பலாம் பேசுறீங்க? அவரோட உயிரை எடுக்க வந்த யமனாதான் இவ ஏன் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? திரும்பவும் விஜயாண்டி கோர்ட்ல ஏதாவது அப்ளை பண்ண போயிட்டாங்களா? அதெல்லாம் இல்லையா? அவங்க போயிடக்கூடாதுதான் நான் ஒரு திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கேன். எதை பத்தி ஆண்டி பேசுறீங்க?